தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கி சொல்ல போகிறது மாதுளம்பழத்தை பற்றி தான் சொல்ல போகிறாங்க. மாதுளம்பழம் வந்து நம்ம ரொம்ப வருஷமாக மக்கள் வந்து பயன்படுத்திகிட்டு இருக்கிற இந்த பழமாகவும் சாப்பிடுவாங்க, ஒரு ஜூஸ் வகையாகவும் அந்த விதமாகவும் சாப்பிடுவாங்க. அதுக்கு வந்து நிறைய அறிகுறிகள் இருக்குது, மக்களுக்கு தெரிவிக்காமல் நிறைய அறிகுறிகள் ஒரிஜினல் அவங்களுக்கு அதை பற்றி ஃபுல்லாக தெரியாது. இருந்தாலும் அவங்க சாப்பிட்றாங்க. ரொம்ப வருஷமாக யார்கிட்ட ஒரு கன்சில் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, டாக்டரே சொல்லாமல் கூட மக்கள் ஊருக்குள்ளே இருக்க மக்கள்லாம் நிறைய சாப்பிட்டு இருக்குது. அதுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கிற வியாதிகள் மாதிரி பாக்டீரியா, வைரல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி கிருமிஜமாய வியாதிகள்லாம் தடுக்கிறதுக்கு, ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் ஏறதுக்கு, அப்புறம் வந்து ஆக்சிஜன் லெவல் சரீரத்தில் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் வந்து மக்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்கணுங்களுக்கு அதை சாப்பிட்டிங்கன்னா சீக்கிரம் வந்து அந்த டயர்ட்னஸ் கம்மியாகிறதுக்கு, அப்புறம் வந்து வயிற்று பிரச்சனைகளுக்கு, சளி பிரச்சனை, நெஞ்செரிச்சல் அந்த மாதிரி அல்சரு அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அதுக்கெல்லாம் தாராளமாக அது மாதுளம்பழம் பயன்படுத்திக்கலாம். இது வந்து எப்படின்னா சாதாரணமாக மக்கள் வந்து அதோட தொலி இருக்கும், அந்த உரிச்சிட்டு அந்த தொல்லி எடுத்திங்கன்னா அது கூட நமக்கு நல்லா தான் இருக்கும். உள்ளே இருக்கிற பழம் தவிர அந்த வெளியே இருக்கிற தொல்லி கூட நமக்கு ஆயுர்வேத முறைப்படி நிறைய மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது வந்து எப்படின்னா மாதுளம்பழம் வந்து ஜெனரலாக வந்துன்னா எகிருக்கு இருக்கிற வீக்கம், பல்லுக்கு இருக்கிற தொந்தரவுகள், கால்சியம் டெஃபிஷியன்சி, அந்த மாதிரி சளி தொந்தரவுகள், காய்ச்சல் அடிக்கடி காய்ச்சல் வர மாதிரி, தொண்டைக்கு இருக்குன்னா அந்த மாதிரி சளி கட்டி நிற்கிற அந்த மாதிரி தொந்தரவுகள் அதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். அது எப்படி பண்ணணும்னா சாதாரணமாக நம்ம வந்து மாதுளம்பழம் சும்மா சாப்பிட்டிங்கன்னா ஒரு சில ஆளுங்களுக்கு கொஞ்சோண்டு கூலிங் ஜாஸ்தியானாலும் கொஞ்சம் சளி ஜாஸ்தி வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க என்னென்னா ஜென்ரலாக வந்து கொஞ்சம் இஞ்சி, மிளகு, மஞ்சள்லாம் போட்டுட்டு சாப்பிட்டுக்க வேண்டியது. அப்போ ஜூஸ் மாதிரி குடிச்சிக்கலாம். இல்லைன்னா அப்படியே அதில் கடந்து அந்த இதிலே வந்து கொஞ்சோண்டு போட்டு அப்படியே சாதாரணமாக சாப்பிட்ட மாதிரி சும்மா அப்படியே உறிஞ்சி சாப்பிட்டுக்க வேண்டியது. மாதுளம்பழம் வந்து நிறைய பயன்படுத்தி வந்து உடம்பு இந்த பிளட்டில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் அது இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும், ஹிருதய சம்பந்தമായ வியாதிகளுக்கு நல்லாயிருக்கும். உடம்புல இருக்குன்னா கால்சியம் டெஃபிஷியன்சி, அயர்ன் டெஃபிஷியன்சி அந்த மாதிரி இதெல்லாம் கம்மியாக இருக்கணும். இரும்பு சத்து, கால்சியம் சத்தெல்லாம் கம்மியானவங்களுக்கு நல்லா பயன்படுத்த நல்லா தான் இருக்கும். இதே வந்து எப்படின்னா நல்ல ஒரு கேன்சர் நோய் இருக்கணவங்களுக்கு அவங்க உடம்புல இருக்குன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு, ரத்தத்தில் இருக்குன்னா அந்த அணுக்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நிறையா அவங்களுக்கு வந்து ரத்தம் கம்மியானால் அவங்களுக்கு ரத்தம் இல்லாததுக்கும் நல்லாயிருக்கும். சர்க்கரை இருக்கிறவங்களுக்கும் மாதுளம்பழத்தோட தொல்லி வந்து தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கனாலும் சக்கரை வியாதி இருக்கணுவங்களுக்கும் நல்லா தான் இருக்கும். வயிற்று பிரச்சனை இருக்கவங்களுக்கு என்னென்னா ரொம்ப வயிற்று அல்சரு, வயிற்று புண்ணு அந்த மாதிரி இருக்கணுங்கன்னா சீக்கிரம் அந்த புண்ணை ஆறதுக்கு மாதுளம்பழோட தொல்லி வந்து நல்லா மோரில் போட்டு காய்ச்ச வச்சுட்டு நம்ம பயன்படுத்திங்கனாலும் கொஞ்சம் மஞ்சள், இஞ்சி, மிளகெல்லாம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு, கொத்தமல்லி, கறிவேப்பிலை, புதினா எல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த மோரில் காய்ச்ச வச்சு குடித்தா கூட நல்லா தான் இருக்கும். அப்புறம் ரொம்ப ஒரு சீசனை மெயின்லி வந்து ஏதோ ஃபுட்டு அலர்ஜிக்கு வந்து ஃபுட்டு ஏதோ சாப்பாடு சாப்பிட்டு அது மூலமாக இருக்கணும், ஃபுட் பாய்சன் மாதிரி இருக்கணும், அந்த பிரச்சனைகளுக்கு லூஸ் மோஷன் வருது, வாந்தி வர மாதிரி அந்த மாதிரி இருக்கிற பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து இது நல்லதாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மோரி காய்ச்சி வச்சு குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா அது அப்படியே தண்ணியிலே போட்டு கொதிக்க வச்சு குடித்தா கூட நல்லதாக இருக்கும். அப்புறம் வந்து மாசமானவங்களுக்கு, இப்போ ப்ரெக்னென்ட் ஆனவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் இருக்குன்னா மார்னிங் சிக்னஸ்ஸு, அப்புறம் வந்து வாந்தி வர்ற மாதிரி இருக்கிற அந்த டெண்டன்சி அதுக்கெல்லாம் வந்து மாதுளம்பழம் ஜூஸு குடிச்சிங்கனாலும், மாதுளம்பழம் இந்த மாதிரி தண்ணியில் கலந்து குடிச்சிங்கனாலும், மோரி காய்ச்சி வச்சு குடிச்சிங்கனாலும் நல்லதாக தான் இருக்கும். மாதுளம்பழம் வந்து நமக்கு வந்து ஒரு அளவுக்கு எல்லா சீசன்லுமே நமக்கு பயன்படுத்துறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போது இருக்கிற சீசன் வைஸு இந்த மாதிரி சுகநிலைகளுக்கு, வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி சுகநிலைகளுக்கும் நம்ம டெய்லியுமே தினமும் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் குடிக்கிறது நல்லா தான் இருக்குது. அது எப்படின்னா மாதுளம்பழம், நெல்லிக்காய், கேரட்டு, பீட்ரூட்டு, ஆப்பிள் எல்லாமே கலந்து அதில் மஞ்சள், இஞ்சி, மிளகு, ஜீரகம், புதினா எல்லாத்தையும் கலந்து முடிஞ்ச அளவுக்கு சர்க்கரை போட வேண்டாம், நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு சாப்பிட்றதாருன்னா குடிக்கிறதாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்கன்னா ரொம்ப இது இல்லாமல் நாட்டு சர்க்கரையும் போடாமல் அப்படியே குடிச்சிக்கலாம். அதுக்கு ஒரு தனி ஒரு குறிப்பிட்ட ஒரு டேஸ்ட்டும் இருக்கும். அப்புறம் சாப்பிட்டாலும் அதோட நல்ல ஒரு உடம்புல சீக்கிரமாக வந்து அந்த டயர்ட்னஸ்ஸு, அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி உருவாக்குறதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் நல்லா சூப்பராக தான் இருக்கும். அது வச்சு நிறைய ஆயுர்வேத முறைப்படி நிறைய மருந்துகளும் தயாரிக்கிறாங்க. மாதுளம்பழத்தை பற்றி எல்லா குறிப்புகளும் அது எப்படி பயன்படுத்தல எல்லாத்தையும் இப்போ சொல்லி கொடுத்துட்டேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் நலம் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த இன்னொரு நல்ல ஒரு மருத்துவ குறிப்போடு திருப்பியும் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.